என்ன உன் முகம் கண்ணாடியில எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்க வந்தியா? பெண் பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற எவன் முகமும் அழகாவே இருக்காது, அசிங்கமா தான்டா இருக்கும். நான் என்ன பெண் பாவம் பண்ண? இப்ப எதுக்கு சிரிக்கிற? கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம நான் என்ன பாவம் பண்ணேன்னு கேக்குறிய? நீ எல்லாம் என்ன மனுஷன் நினைச்சு சிரிச்சேன்டா. ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிட்டல. தாலி கட்டி ஒரு பொண்ணு நடுத்தருவில் நிக்கிறா, இன்னொரு பொண்ணு உன் குழந்தைய சுமந்துக்கிட்டு நிக்கிறா. இதெல்லாம் மனசாட்சி இருக்கிற ஒருத்தன் பண்ற வேலையா? இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? இதெல்லாம் என்ன அறியாம நடந்தது? இதெல்லாம் தப்பு பண்றவங்க சொல்ற சாக்கு போக்கு. இதுல நீ ஒண்ணு விதிவிலக்கு இல்ல. சக்திக்கு தாலியை கட்டிட்டு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாம நீ மறைக்கிறிய. இது நல்லவன் பண்ற காரியமா? இது உனக்கு தப்பா தெரியல? அனிதாவை கர்ப்பமாக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ பண்ண பாவம் சரியாயிடுமா? சரி, அப்போ சக்திக்கு என்ன பதில் சொல்ல போற? பாவம், அவ ஒரு வேலைக்காரி தானே. அவ எப்படி போனா நமக்கு என்ன? நாம அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வசதியா சந்தோஷமா வாழலான்னு நீ முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்ல. நான் சக்தியை ஒரு வேலைக்காரியா எப்பவும் பார்த்ததே இல்ல. அவளை என்னோட தேவதையா தான் பார்த்திருக்கேன். எப்பவும் அப்படித்தான் பாக்குறேன், எப்பவும் அப்படித்தான் பார்ப்பேன். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் தெரியாம நான் பண்ண தப்பு தான் என் வாழ்க்கையை நரகம் வைக்கிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நான் பரித வச்சிட்டு இருக்கேன். என்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க? பாருங்க, எனக்கு சக்தி தான் வேணும். ஆனா என்னால அனிதாவை நிராகரிக்க முடியல. இதுக்கு நீங்க தான் தீர்வு சொல்லணும். தப்ப நீ பண்ணுவ, தீர்வை நாங்க சொல்லணுமா? டேய், நீ பண்ண தப்புக்கான தண்டனையே, அதுக்கான தீர்வை நீ தான் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? எல்லாம் என்ன பிறவிடா? இப்ப என்னடா பண்ண போற? சொல்றா டேய், சொல்லு, என்ன பண்ண போற?